அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலால் தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வரும் சூழலில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் வீடு அமைந்துள்ள கிரீன்வேஸ் சாலையில் எத்தகைய சூழல் நிலவி வருகிறது என்பதை அங்குள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் இல்லம் அமைந்துள்ள கிரீன்வேஸ் சாலை பகுதியில் எத்தகைய சூழல் நிலவி வருகிறது தற்போது பதிவு செய்யலாம். கடந்த 7ஆம் தேதி இரவு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் பதவியை ராஜினாமா செய்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்ததிலிருந்து தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக அன்றிலிருந்தே அவருக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய இல்லத்திற்கு ஆதரவு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று முன்னாள் அதிமுக நிர்வாகிகளும் தற்பொழுது அவருக்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் தொடங்கி இதுவரை 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதாவது மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு முதலமைச்சருக்கு இருப்பதன் காரணமாகவே தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு ஆளுநர் விரைவில் முடிவு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு அழுத்தங்கள் கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக முதல்வருடைய இல்லத்திற்கு நேற்றே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவினை பதிவு செய்து வருகிறார்கள். இன்று காலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பெருந்துறை சட்டமன்றத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி தன்னுடைய ஆதரவினை தெரிவித்து வந்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலை தான் தற்பொழுது கிரீன்வேஸ் சாலையில் நிலவுகிறது. இங்கு அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கும் வண்ணத்தில் இங்கு அதிக அளவில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அதிக அளவில் காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவாத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை முதல்வருக்கு நீட்டுவதற்காக இன்று 8 பேர் வருவார்கள் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இது மட்டும் இல்லாமல் நேற்று அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா இன்று வேறு விதமாக போராட்ட முடிவினை அறிவிப்பதாகவும் ஓரளவிற்கு தான் பொறுமை காக்க முடியும், தொடர்ச்சியாக இது போன்று காலம் தாழ்த்தக்கூடிய செயல் தொடருமே ஆனால் போராட்டம் வேறு வடிவம் பெறும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் தமிழக அரசியலில் பார்க்கப்படுகிறது. இன்று என்ன மாதிரியான முடிவுகள் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எந்த விதமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினருக்கு உரிய முறையில் அறிவுறுத்தல்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனியார் விடுதிகள் சோதனைகள் என்று பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் பரேட் போன்ற விஷயங்களையும் மேற்கொண்டு மக்கள் தங்களுடைய அதாவது எந்த விதமான அச்சமும் இன்றி தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் அணிவகுப்பும் ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்ரீவித்யா. லாவண்யா, இங்கு தற்போது அதிமுக முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் யாராவது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்திக்க வந்திருக்காங்களா? ஸ்ரீவித்யா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதுவரை 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், அதே போன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன், ஊத்தாங்கரை சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம், அது மட்டும் இல்லாமல் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுக்குட்டி,
ராமமூர்த்தி உள்ளிட்டோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதன் ஆகியோரும் தங்களுடைய ஆதரவினை முதல்வருக்கு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை முதல்வர் O பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல் நாளே நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக்குமார், அதே போன்று நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தர், திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருந்தார்கள். முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரையில் KP பழனிசாமி, அதே போன்று முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் PH பாண்டியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை பொறுத்தவரையில் இதற்கு முன்பாக, அதாவது முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்துடன் இணைந்ததன் காரணமாக அதிமுகவின் அவைத் தலைவர் மதுசூதனன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆதரவினை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு நேரில் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பொன்னையனும் தன்னுடைய ஆதரவினை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பிரதானமாக முதல்வருக்கு ஆதரவு அளிக்கக்கூடியதற்கான காரணங்களாக முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், தங்களுடைய தொகுதி மக்களினுடைய கோரிக்கையை ஏற்றே இந்த ஒரு முடிவை தாங்கள் எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தங்களுடைய ஆதரவு கருத்தினை தாங்கள் முதல்வருக்கு அளித்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய விளைவை பொறுத்தவரையில் இன்று காலையில் 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், அதாவது முன்னாள் நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் முதல்வருக்கு ஆதரவு அளிப்பார்களா அல்லது புதிய அமைச்சர்கள் யாரேனும் முதல்வருடன் இணைந்து பணியாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஸ்ரீவித்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.